எப்படி முதல்ல ஒரு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த இதை நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட ரெண்டு டூல் தான் இருக்கணும். ஒன்று ChatGPT, இன்னொன்று DeepSeek AI டூல்ஸ், அவ்வளோதான். ChatGPT என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு அப்டேட் வெப்சைட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் போடுறீங்க. ப்ராம்ப்டை கொடுத்துருக்கு. அந்த ப்ராம்ப்டை கொண்டு போயிட்டு DeepSeekல பேஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறோம். இது மாதிரி CSS ஃபைல், HTML ஃபைல் எல்லாம் கொடுக்கும். ஓல்டு ஸ்ட்ரக்சரோடு கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஓல்டு ஸ்ட்ரக்சரோடு உங்களுக்கு கொடுத்துரும். இது ரெண்டாவது. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் பண்ணிடுவீங்க. மூணாவது, இதுதான் தெளிவான இடம். இந்த இடம் தான் கிட்ஹப். உங்கள்கிட்ட கிட்ஹப் அக்கௌண்ட்டு இருக்கணும். கிட்ஹப் அக்கௌண்ட்டு என்கிட்ட இருக்குது. இதில் நான் ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெப்பாசிட்டரியோட நேம் தான் கார்த்திகை. இதில் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு நான் இங்கே கிட்ஹப்பில் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் செல் பண்ணுறேங்க. அந்த ப்ராடக்ட்டுக்குரிய பேஜை மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். கேமரா டாட் HTML கோடு, கம்ப்யூட்டர் டாட் HTML, இதெல்லாம் ஃபைலு. ஆனால் இதுக்குள்ளே கோட் இருக்கும். இந்த கோடு போட்டு அதுவுமே நான் ChatGPTல ப்ராம்ப்ட் போட்டு தான் DeepSeekல போட்டு தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா? இது மாதிரி ஹோம் தாட்டு, கிச்சனு, ஆட்டோமொபைல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, மொபைல்ஸு, இது மாதிரி நீங்கள் வெறும் கோட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சா மட்டும் போதும். அவ்வளோதான். பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸில் போய் என்னோடய வெப்சைட்டை உங்களுக்கு காட்டுறேன். பேஜில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்களா, கீழே மெயினாக நீங்கள் பிரான்ச்சு மெயின் ரூட் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் கிரியேட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாது. பண்ணி வச்சுருங்க. இப்போ விசிட் வெப்சைட் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ டெக் டீல்ஸ் ஹப் நான் பண்ணி வச்ச வெப்சைட் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, லேப்டாப்ஸு, ஸ்மார்ட் டிவிஸு, கிச்சன் ரூம் அப்ளைன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கேமராஸு இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் ஒரு பேஜு. இந்த பேஜுக்குரிய ஃபைல்ஸ் தான் நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? கிச்சன் டாட் HTML, கிச்சன் இந்த ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம், அதாவது தேட போகிறாங்க, யாராச்சும் வராங்க, விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே கடைசியாக ரெக்கமெண்ட் ப்ராடக்ட் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ரிவ்யூஸ் யாராச்சும் பார்க்குறாங்க, இதை வாங்குறாங்க. இது டைரெக்டாக எங்கே போவோம் பார்த்தீங்களா, என்னோட இதுக்கு போகுது, ஸ்டோரேஜுக்குள்ளே போகுது அமேசானில். இப்போ இதை யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இப்படி தான் காசு சம்பாதிக்கிறது. ரெண்டாவதாக இன்னொரு வழி இருக்குது, கூகுள் ஆட்சன்ஸ். நீங்கள் இன்னும் இந்த வெப்சைட்டுக்கே கூகுள் ஆட்சன்ஸ் எனக்கு வெப்சைட்டை அப்ரூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் பண்ணிங்கன்னா, ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் கண்டென்ட் ஏஐ கிரியேட்டர் கண்டென்ட்டாக தான் கொடுக்காது தான். பட் ஆனால் நீங்கள் மாடிஃபை பண்ண கொடுக்கூடாது, அப்ரூவ் பண்ணாது. நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் பண்ணிடும். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் SEO படி மெட்டா டேக் அடித்து SEO மாதிரி நீங்கள் பண்ணி அந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிட்டர்ஸ்லாம் அதிகமாக வருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் பண்ணி ஒரு ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெடி கார்டினி கிரிக்கெட் ஆகிடுவோம். இந்த வெப்சைட் உங்களுக்கு காமிச்சு வெப்சைட் உங்களுக்கு காமிச்சா பண்ணிக்கலாம் சார். அவ்வளோ, இந்த வெப்சைட்டு தான் எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் பண்ணிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேட்டில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ விசிட்டர்ஸ் சொன்னாங்கன்னா எனக்கும் காசு வரும். இதுதான் வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் காசு ஏர்ன் பண்ணலாம்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.